ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 85. ஜராசந்தன் வதமும் தருமநந்தனன் ராஜசூய வேள்வியும். ததோ மகதபூப்ருதா சிரநிரோதசங்க்லேஷிதம் சதாஷ்டகயுதாயுதத்வித்யயமீஷ பூமிப்ருதாம் அநாதசரணாய தே கமபி பூருஷம் பிராஹிணோ தயா ச தசமாகதக்ஷபணமேவ கிம் பூயசாம். இந்த 85வது தசகத்தில் ஜராசந்தன் வதமும் சிசுபால வதமும் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் ஜராசந்தனால் சிறையில் அடைக்கப்பட்ட அரசர்கள் கிருஷ்ணனுக்கு தூது அனுப்புறதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மகத நாட்டு அரசன் ஜராசந்தன் 20,800 அரசர்களை வெகு காலமாக சிறை வைத்திருந்தான். இந்த அரசர்கள் பெரிதும் வருந்தினார்கள். அதனால் அநாத ரட்சகனான உன்னிடம் ஒருவனை தூதாக அனுப்பினார்கள். அதிகம் கூறாததால் என்ன பிரயோஜனம்? அந்த தூதுவன் உன்னிடம் மகத தேசத்து அரசன் ஜராசந்தனை அழிக்குமாறு உன்னிடம் வேண்டினான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். யாசுரபி மாகதம் ததனு நாரதோதீரிதான் யுதிஷ்டிரமகோத்யமாதுபகய கார்யபத்யாகுலஹ விருத்த ஜெயினோத்வராதுபயசித்திரித்யுத்தவே சசம்சுஷினி ஜெய் சமம் புரமியேதயௌதிஷ்டிரீம். இந்த 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தத்துக்கு புறப்பட்டு செல்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், நீ ஜராசந்தனை வெல்ல மகத தேசத்துக்கு புறப்பட்ட சமயம் நாரதர் அங்க வந்து தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்ய விரும்புகிறார் என்ற விவரம் தெரிவித்தார். உடனே நீ ஒரே நேரத்தில் 2 முக்கிய வேலைகளை நிறைவேற்ற வேண்டுமே என்று எண்ணி குழம்பி போனாய். இந்த சமயம் உன் குழப்பத்தை போக்க உன் மந்திரி உத்தவர் உன்னிடம் ராஜசூய யாகம் என்பது பகைவர்களை வென்ற பிறகு செய்ய வேண்டியது, ஆகவே 2 காரியங்களும் ஒரு சேர நிறைவேறும் என்று ஊக்கமளித்தார். உடனே நீயும் உன் யாதவர்களோடு பாண்டவர்கள் வசிக்கும் இந்திரபிரஸ்தம் சென்றாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அசேஷதயிதாயுதே த்வயி சமாகதே தர்மஜோ விஜித்ய சஹஜைர்மஹீம் பவதபாங்க சம்வர்த்திதைஹி ஸ்ரீயம் நிருபமாம் வஹன்னஹ பக்ததாசாயிதம் பவந்தமயிமாகதே பிரஹிதவான் சபிமார்ஜுனம். இந்த 3வது ஸ்லோகத்தில் தர்மபுத்திரர் கிருஷ்ணனை ஜராசந்தனிடம் அனுப்புறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எல்லா மனைவிகளையும் அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்தம் சென்றாய். தர்மபுத்திரர் உன் கடாட்சத்தால் பலம் பெற்ற தன் சகோதரர்களை கொண்டு பூமி முழுவதையும் ஜெயித்து நிகரற்ற பெருமையையும் பெற்றார். பிறகு பக்தர்களுக்கு அடிமையான உன்னை பீமனோடும் அர்ஜுனனோடும் ஜராசந்தனிடம் அனுப்பினார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கிரி பிரஜபுரம் கதாஸ்ததனு தேவயூயம் த்ரயோ யயாச்ச சமரோத்சவம் த்விஜமிஷேண தம் ஆகதம் அபூர்ண சுக்ருதம் த்வமும் பவனஜேன சங்கிராமயன் நிரீக்ஷ்ய சஹஜிஷ்ணுனா த்வமபி ராஜயுத்தவாஸ்திதஹ. இந்த 4வது ஸ்லோகத்தில் ஜராசந்தனோடு பீமனை யுத்தம் செய்ய அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீயும் பீமனும் அர்ஜுனனும் அந்தணவேஷம் தரித்து மகத தேசத்து ராஜதானியான கிரிவ்ரஜபுரம் நகரத்தை அடைந்தீர்கள். அங்கே ஜராசந்தனிடம் யுத்தோத்சவத்தை யாசித்தீர்கள். பீமனோடு ஜராசந்தனிடம் யுத்தம் செய்யும்படி செய்தாய். புண்ணிய காரியங்களையே செய்யாத அந்த ஜராசந்தனோடு பீமன் போர் செய்வதை அர்ஜுனனோடு கூடி நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்ற. அசாந்த சமரோத்ததம் விடப பாடனா சம்சயா நிபாத்ய ஜரசசுதம் பவனஜேன நிஷ்பாடிதம் விமுச்ய நிருபதீன்முதா சமனுகிருஹ்ய பக்திம் பராம்
दितेशिदगदस्पृहानभिच्च धर्मगुप्त्यै भुवः. இந்த 5வது ஸ்லோகத்தில் ஜராசந்தன் வதம், அரசர்களுக்கு ராஜ்யத்தை அளிக்கிறது, இதையெல்லாம் வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஓயாமல் யுத்தம் செய்து கொண்டிருந்த ஜராசந்தனை கொல்ல நீ மரத்தின் கொம்பை ஒடித்து 2ஆக பிளந்து பீமனுக்கு ஒரு குறிப்பு காட்டினாய். இதை உணர்ந்த பீமன் ஜராசந்தனின் கால்களை பிரித்து இழுத்து கிழித்து 2ஆக பிளந்து கொன்றான். பிறகு நீ சிறைப்பட்டிருந்த அரசர்களை மகிழ்ச்சியோடு விடுவித்தாய். அவர்களுக்கு சிறந்த பக்தியை கொடுத்தாய். அந்த அரசர்களிடம் நீ ஒன்றிலும் ஆசை இல்லாமல் பூமியை தர்மத்துடன் ஆளும்படி அறிவுரை தந்தாய் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். பிரஜக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசூயாத்வரம் பிரசன்ன பிருதகீ பவத் சகல ராஜக வியாகுலம் த்வமப்யபி ஜகத்பதே த்விஜபதாவனே ஜாதிகம் சகர்த்த கிமு கத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி. இந்த 6வது ஸ்லோகத்தில் ராஜசூய யாகத்தில் கிருஷ்ணன் வேதம் அறிந்தவர்களின் பாதத்தை அலம்புறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தர்மபுத்திரர் ராஜசூயம் என்ற யாகத்தை தொடங்கினார். தர்மபுத்திரருக்கு வசமான எல்லா அரசர்களும் சந்தோஷத்துடன் வந்திருந்தார்கள். ஹே குருவாயூரப்பா, உலக நாயகனே, நீ அந்த யாகத்தில் வரும் பிராமணர்களின் பாதத்தை அலம்புவது, தன் பட்டு வஸ்திரம் கொண்டு பாதத்தை துடைத்தல் முதலிய பணிவிடைகளை அந்த யாகத்தில் நீ செய்தாய். இப்படி சிறந்த அரசனான தர்மபுத்திரனின் பெரும் பாக்கியம் என்னவென்று சொல்வேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பட்ட சொல்றார். ததசவன கர்மணி பிரவரமக்ய பூஜா விதிம் விசார்ய சக தேவவாக்கனுகதஸ்ஸ தர்மாத்மஜः व्यदत्त भवते मुता सदसि विश्वभूतात्मने तथा ससुरमानुषं भुवनमेव तृप्तिं दतौ. இந்த 7வது ஸ்லோகத்தில் ராஜசூயத்தில் கிருஷ்ணனை பூஜிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முக்கிய அம்சம் ராஜசூய யாகத்தில் வந்தவர்களில் சிறந்தவரான ஒருவரை முதலில் பூஜிக்க வேண்டும். இப்படி தர்மபுத்திரர் யாரை முதலில் பூஜிப்பது என்று யோசித்தார். இந்த சமயம் சகதேவன் எழுந்து வந்து நம் குலதெய்வமான கிருஷ்ணனையே பூஜை செய்யுங்கள் என்று கூறினான். இதை கேட்டு தர்மபுத்திரரும் சந்தோஷத்துடன் அந்தர்யாமியாக இருக்கும் உன்னை அந்த சபையில் பூஜித்தான். அப்பொழுது தேவர்கள், மனிதர்கள், உலகம் முழுவதும் மிக்க ஆனந்தம் அடைந்து மனநிறைவு அடைந்தது அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். तदसपदि चेदिपो मुनिनृपेषु तिष्ठत्स्वहो सभाजयदि को जडपशुबदुर्दुरूढं वटुम् इति त्वयि स दुर्पचो विततिमुत्वमन्नासना दुधापददुदायुतः समपतन्नमुं पाण्डवाः. இந்த 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை சிசுபாலன் நிந்திக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எல்லா முனிவர்களும் அரசர்களும் கிருஷ்ணனை பூஜிப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். இந்த சமயம் சேதி தேசத்து அரசனான சிசுபாலன் மிகவும் சினம் கொண்டு சபையில் இடையர்களுக்குள் மட்டமானவனும் சிறியவனுமான கிருஷ்ணன் எந்த முட்டாளை மதிக்கிறான் என்று தகாத வார்த்தைகளால் கிருஷ்ணனை திட்டினான். இப்படி வரிசை வரிசையாக கெட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டும் ஆசனத்தில் இருந்து எழுந்தும் வந்தான். அப்போது பாண்டவர்கள் உடனே அவனை எதிர்த்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். நிவாய நிஜ பக்ஷகானபிமுகஸ்ய வித்வேஷிணஸ் त्वमेव जकृषे शिरो तनुजधारिणा स्वारिणा जनुस्त्रियतयलब्धया सततचिन्तया शुद्धतीस् त्वया स परमेकदामधृतयोगिनां दुर्लभाम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் சிசுபாலன் மோட்சத்தை வர்ணிக்கிறார் பட்டத்திரி.
அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ அவனுடன் போரிட பாண்டவர்களை தடுத்து நிறுத்தினாய். பிறகு அசுரர்களை அழித்து பழக்கிய உன் சுதர்சன சக்கரத்தால் உன்னை எதிர்த்து வந்த சிசுபாலனின் தலையை துண்டித்தாய். இந்த சிசுபாலன் 3 பிறவிகளிலும் பகையோடு இருந்தாலும் இடைவிடாது உன்னையே நினைத்து கொண்டு வந்தான். யோகிகளுக்கு கிடைக்காத உன்னுடன் ஒன்றாக கலந்தான் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். தத சுமஹிதே த்வயா கிருதுவரே நிரூடே ஜனோ யயௌ ஜயதி தர்மஜோ ஜயதி கிருஷ்ண இத்யாலபன் खलस्सदु सुयोतनो दुधमना सपत्नश्रिया मयार्पितसभामुखे स्थलजलप्रमादमप्रमीत्. இந்த 10வது ஸ்லோகத்தில் துரியோதனின் கெட்ட எண்ணத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ அந்த ராஜசூய யாகத்தை முடித்து வைத்தாய். அப்பொழுது அங்கே இருந்தவர் மக்கள் தர்மபுத்திரர் வெல்க, கிருஷ்ணன் வெல்க என்று கூறிக்கொண்டே சென்றார்கள். பிறகு கொடியவனான கௌரவர்களில் துரியோதனன் பகைவர்களான பாண்டவர்களின் செல்வச் செழிப்பை கண்டு பொறாமையால் மனம் புழுங்கினான். இவன் மயன் அமைத்த சபா மண்டபத்திற்கு வந்து அந்த பளிங்கு தரையை பார்த்து, நிலத்தை நீர் நிறைந்த இடத்தை வெறும் தரையாக பார்த்து எண்ணி மயங்கி தடுமாறி கீழே விழுந்தான் அல்லவா குருவாயூரப்பா இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். तदा हसिदमुत्थितं द्रुपदनन्दना भीमयो रपाङ्ककलया विभो किमपि तावदुज्जृम्भयन् धरापरा निराकृतौ सभति नामबीजं वपन् जनार्दनमरुत्पुरी निलय पाहि मामामयात्. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं கோவிந்த கோவிந்தா. இந்த 11வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பூபாரத்தை போக்க விதையை போடுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, துரியோதனன் அறியாமையால் சறுக்கி விழும்போது திரௌபதியும் பீமனும் சிரித்தார்கள். உடனே நீ உன் கடைக்கண் பார்வையால் அவர்களை அதிகமாக சிரிக்கும்படி செய்தாய். அப்பொழுதே நீ இப்படி செய்தது பூபாரத்தை போக்க விதை விதைத்து விட்டாய் இல்லையா குருவாயூரப்பா? இப்படிப்பட்ட நீயே என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். அதே போல நாமும் குருவாயூரப்பனின் தாமரை பொன் மலரடிகளில் விழுந்து வணங்குவோம். सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.